அன்பர்களே, இன்று பிரதோஷம். காவிரி பூம்பட்டினம் என்னும் பல்லவனீஸ்வரம் ஸ்ரீ பல்லவனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். காவிரி வடகரை தலமாகிய இந்த கோவில் காவிரி பூம்பட்டினத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது. பதி எழு அரியா பழங்குடி என்றும் பூம்புகார் என்றும் காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீஸ்வரம் என்றும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது. இங்குதான் சிலப்பதிகாரம் தொடங்கியது. பழங்காலத்தில் பெரிய நகரமாய் விளங்கியது. இன்று புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பொருட்களை இங்கு சேகரித்திருக்கிறார்கள். பல்லவ மன்னன் வழிபட்ட சிவன் உறைந்துள்ளதால் பல்லவனீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள இறைவன் பல்லவனீஸ்வரர் என்னும் பெயரையும் அம்பாள் சௌந்தரநாயகி என்னும் பெயரையும் பெற்றுள்ளார்கள். திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய தலம். சேக்கிழாரும் பாடியுள்ளார். குபேரன் பட்டினத்தாராக அவதரித்தது இங்குதான். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி பட்டினத்தாரின் திருக்குமாரராக மருதமானர் என்னும் பெயரில் அவதரித்ததும் இங்குதான். காலவ மகர்ஷி, காசிப முனிவர் ஆகியோர் இங்கு வழிபட்டு பேறு பெற்றார்கள். ஆலயம் கிழக்கு மேற்கில் 207 அடியும் தெற்கு வடக்கில் 115 அடியும் கொண்டுள்ளது. மூலவர் கருவறை 3 தள விமானமாக உயர்ந்துள்ளது. 5 நிலை ராஜகோபுரம், எதிரில் ஜானவி தீர்த்த குளம், உள்ளே வலம் வந்தால் சூரியன், சிவலிங்கங்கள், பட்டினத்தார், விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், கஜலட்சுமி, அகத்தியர், சம்பந்தர், பைரவர், சந்திரன், நவகிரக சன்னதிகள் உள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடற்கோளால் காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் அழிந்து போனாலும் எஞ்சிய பகுதி பல்லவர் காலத்தில் பெருநகரமாக திகழ்ந்தது. இந்த நகரின் நடுவில் கோவில் அமைந்துள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்த பெருமான் இங்கு வருகை தந்தார். இந்த பிரானை தனது பதிகத்தால் போற்றி பாடியுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் சோழர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக ஐம்பொன்னாலாகிய ஸ்ரீ குகாம்பிகை விக்கிரகம் இங்கு உள்ளது. கையில் தாமரை மலருடன் வலக்காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த கோலத்தில் அம்பிகை உள்ளாள். அருகில் முருகன் அமர்ந்து விளையாடுகிறார். ஆலய தலவிருட்சம் முல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. நகரத்தார்கள் பல திருப்பணிகள் செய்துள்ளனர். ஆடி மாதம் பட்டினத்தாருக்கு 12 நாள் விழா நடத்துகிறார்கள். தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், கார்த்திகை, சஷ்டி, அஷ்டமி போன்ற வைபவங்களும் நடைபெறுகின்றன. திருமணப்பேறு வேண்டியும் மகப்பேறு வேண்டியும் இங்கு வழிபடுகிறார்கள். எல்லா நலன்களும் அளிக்கும் பல்லவனேஸ்வரம் ஸ்ரீ பல்லவனேஸ்வரரையும் சௌந்தர்ய நாயகி குகாம்பிகையையும் வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.